ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து தக்காளி ஜாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் 1.5 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா குண்டு குண்டாக எப்படி கலராக அது பாருங்க. இந்தமாரி இருக்கணும் தக்காளி. நெசிங்கெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துக்கூடாது, எல்லாம் தூக்கி போட்டுடணும். ஏன்னா ஜாம் கெட்டுடும். ஆமாம், இந்தமாரி அரிஞ்சிக்கணும். அரைச்சிலாம் பண்ணக்கூடாதுமா. தக்காளியை ஜாமுக்கெலாம் அரிஞ்சு போட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி தலையை அரிஞ்சு போட்டுருங்க. நல்லா இப்போ நிறைய அரிஞ்சு போடுங்க. இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு போடுங்க. இந்த மாதிரி அரிஞ்சு போடுங்க. பாருங்கள், நான் தக்காளியில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா, கடாயை வச்சுக்கிறேன். ஜாம் பண்ணுறதுக்கு ஒரு நெய் விட்டுக்கலாம். முந்திரி வறுத்துக்கலாமா. இது நம்ம இஷ்டம் முந்திரி போடுறது. முந்திரி வறுத்தாச்சு, எடுத்துடலாம். ரொம்ப வறுக்க வேணாம். இப்போ முந்திரி வறுத்தாச்சு. நம்ம தக்காளி 1.5 கிலோ தக்காளி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இந்த நெய்யிலே போட்டுக்கலாமா. நம்ம சிட்டிக்கு உப்பு போடலாமா. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு இடிப்புக்கு ஒரு சொட்டு உப்பு போட்டால் இன்னும் நல்லதுதாம்மா. தக்காளி நல்லா மசிச்சு வரும். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டாலும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுமா கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் நல்லா சிம்மில் இருக்கட்டும். கேஸ் அடுப்பு அப்புறமா நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் சர்க்கரை போடலாம். நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சி வடிகட்டி செய்தோம்னா அந்த டேஸ்ட் நல்லா இல்லைம்மா. நான் அதுவும் செய்து பார்த்தேன். இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது அரைச்சிட்டு செய்தா. இது நல்லா இருக்குதுமா. இந்தமாரி செய்யுங்க. இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும் தக்காளி. வாங்கம்மா, சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கம்மா. எப்படி மசிஞ்சிட்டு நல்லா சர்க்கரை 3/4 கிலோ சர்க்கரை போட்டுக்கிறோமா. ஒன்றரை கிலோ தக்காளிக்கு 3/4 கிலோ சர்க்கரை போடுறோமா. நல்லா கலராது பாருங்கம்மா. எந்த ஃபுட் கலரும் நான் கலக்கலை. அப்படியே தக்காளி தான் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனு முந்திரி வறுக்க சொல்ல நெய் போட்ட பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. நல்லா கலராது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும்மா இது ரெடி ஆகிறதுக்கு. வாங்கம்மா, கான்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிடலாமா. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதை விட்டுக்கலாமா. ஒரு 8 ஏலக்காய் சக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேம்மா. நல்லா நைஸாக அரிஞ்சு இது மசிஞ்சிருக்குது. போட்டுடலாம். வாங்கம்மா முந்திரி போட்டுக்கலாம்.
முந்திரி போடுறது நம்ம இஷ்டமா. இந்த ஜாமில் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுடலாம், இல்லை கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எங்கள் பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால நாங்கள் போட்டோம். அது நல்லா வந்துடுது. எப்படி இருக்குது பாருங்க. இதில் பேரிச்சம்பழம்லாம் போடாதீங்கம்மா, இந்த மாதிரியே பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேரிச்சம்பழம் போட்டால் அந்த ஒரு ஸ்மெல் வந்துடும், பேரிச்சம்பழம் ஸ்மெல் வந்துடும். தக்காளி ஜாமுனா தக்காளி ஜாம் மாதிரியே இருக்கும், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். வாங்கம்மா, நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் கரெக்டாக வந்துக்குது, சூப்பராக ஆயிடுச்சு. ரொம்ப கரெக்டாக பக்குவமாக வந்துடுது பாருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா, சாம் பாருங்கம்மா எப்படி இருக்குது. ஆறுன அப்புறம் பாருங்க எப்படி கெட்டி ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. சூப்பரா வந்திருக்கு ஜாம். ஆனா ரொம்ப சுடுது பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அந்த முந்திரி விலை வறுத்தம் பாருமா, அந்த 1 ஸ்பூன் நெய்யோடு தான்மா. நெய்யெல்லாம் போடக்கூடாது, அந்த போதும். ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இதில் வெண்ணெய்லாம் தடவிட்டுலாம் சாப்பிட வேணாம். நம்ம சாதாரண ஜாமில் வெண்ணெய்லாம் தடவி சாப்பிட்றோம் பாருங்க, அந்த மாதிரிலாம் வேணாம். ஒரு 4 முந்திரி இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரே பக்கம் தடவினா போதும். இந்தாப்பா, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ரொம்ப நல்லா இருக்குதுமா இந்த ஜாம் பண்ணு. நம்ம ஈவினிங் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் கொடுப்போம் விதவிதமாக. இப்போ இனிமேல் ஜாம் மாரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு விலை கம்மியாக இருக்குதுமா, இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்தம்மா நீ சாப்பிடு. தக்காளி சீப்பாக இருக்குமா, இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தோசைக்கு கூட நல்லா இருக்குமா. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.